அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றோம். பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தவற விடக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், இல்ல டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிடுறோம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் டைம் இருந்துட்டே இருக்கு. நம்ம எப்பல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறோமோ, அப்பல்லாம் ஏதாவது ஒரு லேப்டாப் பார்க்குறதோ, இல்ல ஃபோன் பார்க்குறதோ, இல்ல டிவி பார்க்குறதோ அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ அது கூட நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது எப்படி காரணமா இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம டிவி பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த டிவியில வரக்கூடிய விஷயங்களையோ, இல்ல ஃபோன்ல வரக்கூடிய விஷயங்களையோ பார்க்கும்போது, எமோஷனலா நம்ம அது கூட கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ ஒருவேளை அது நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இல்ல நம்ம அடிக்கடி அத ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம பாடியில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான். பட் இது ஒரு ரிவார்டு ஹார்மோன். ஸோ அந்த விஷயத்த நம்ம உடம்புல அதிகப்படுத்துறதுனால, நம்ம உணவையும் அது கூட கனெக்ட் பண்றோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, அப்பல்லாம் உணவ சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். இது கம்ஃபர்ட் ஈட்டிங்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எதனால அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கு? எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அவங்க செஞ்ச ஒரு வேலையில சரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது. இல்ல அந்த வேலை சரியான முறையில வந்திருக்காது அவங்க நெனைச்ச மாதிரி. ஆனால் அந்த சமயத்துல ஒரு உணவ சாப்பிடும்போது ஏதோ ஒரு மனது திருப்தியான ஒரு நிலைக்கு போகும். ஏன்னா, அந்த வேலையில கிடைக்காத ஒரு திருப்தி அப்படிங்கிறது இந்த உணவ சாப்பிடும்போது நம்மளோட பிரெயின்ல டோபமைன் செக்ரீட் ஆகுறதுனால நமக்கு மனது ஒரு திருப்தியான நிலைக்கு போகும். ஸோ அதே ஒரு விஷயம் நீங்க ஒரு டிவி பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த டோபமைனோட அளவு அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ நீங்க உணவையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல தான் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எவ்வளோ சாப்பிடுறீங்கன்னு தெரியாம நார்மலா 2 தோசை சாப்பிடக்கூடியவங்க, நீங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா, குறைஞ்சது 5 தோசையாவது நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா இது டோபமைன் ரிலேட்டடான ஒரு ரிவார்டு நம்மளுடைய பிரெயின்ல செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது மட்டும் இல்லாம, நீங்க தொடர்ந்து ஸ்க்ரீன் பார்க்கும் பொழுது, நம்ம உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. லெப்டின் அப்படிங்கிறது நமக்கு மனதுக்கு திருப்தி குடுக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு போதும் அப்படின்னா, ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலைய குடுக்கக்கூடியது தான் இந்த லெப்டின்ங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நீங்க தொடர்ந்து டிவி பார்க்கும் பொழுது, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வராது. அது முக்கியமா உணவு அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல அந்த லெப்டின் ஹார்மோன சுரக்கக்கூடிய சில விஷயங்கள் தூண்டப்படும். அந்த நிலை கொஞ்சம் நமக்கு தாமதமா இருக்கிறதுனால, நம்ம தொடர்ந்து உணவுகள எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம, நீங்க தொடர்ந்து நீங்க ஸ்க்ரீன் பார்த்துட்டே உணவ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வைரன்மென்ட் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு சோகமான ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கீங்க. இல்ல ரொம்ப மனதுக்கு ஒரு மன அழுத்தத்த குடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மாரி நிலைகள்லயும் நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகும்போது, நம்ம உடம்புல கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெர்லின்ங்கிற ஒரு ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு பசி உணர்வ தூண்டக்கூடியது. ஸோ ஆல்ரெடி நமக்கு திருப்திய குடுக்கக்கூடிய இந்த லெப்டின் ஹார்மோனும் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு நம்ம உடல் எதிர்வினை புரியல. ஸோ அது மட்டும் இல்லாம பசிய தூண்டக்கூடிய அந்த ஹார்மோனும் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு அதிகரிக்குது. அந்த மாரி நிலைகள்ல தான் நமக்கு உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு நெறைய குழந்தைகள் இந்த விஷயங்கள பண்றாங்க. அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ, இல்ல டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ இருக்கு. இதனால உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இத தவிர்க்கிறதுக்கு நீங்க ஒரு டீ குடிச்சா கூட அத முழுமையா உணர்ந்து, அதனுடைய சூடு, அதனுடைய சுவை எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத முழுமையா உங்க உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி, ஒரு மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங். அதாவது முழு மனதோட அதனுடைய சுவை, அதனுடைய வாசம், அதனுடைய என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால உணர்ந்து அத சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னா, அந்த விஷயம் நமக்கு மனதுக்கும் ஒரு திருப்திய குடுக்கும். ரொம்ப சீக்கிரமா திருப்தியான ஒரு மனநிலையும் உருவாக்குறதுனால, நமக்கு அதிகப்படியான
கேலோரி இன்டேக் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதை வந்து சீனர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கப் தேநீர் அருந்துறது அப்படின்னா கூட அதுக்கு அமைதியான ஒரு நிலையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேநீரை வந்து உள்ள எடுத்து அதனுடைய சுவை, அதனுடைய அந்த அது வந்து சூடா இருக்கக்கூடிய ஒரு தன்மைய கூட அவங்க வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. இத ஒரு தியானம் மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவையுமே வந்து ஒரு தியானம் செய்யக்கூடிய மனநிலையில முழுவதுமாக அந்த உணவனுடைய தன்மை, அதனுடைய சுவை, அதனுடைய நிறம், அதனுடைய வாசம் இது முழுவதுமாக நம்ம வந்து அந்த உணவ வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புல முறையா வந்து செரிமானமாகும். அது மட்டும் இல்லாம அந்த உணவ நல்லா நம்ம மென்னு சாப்பிடும் பொழுது தான் நம்ம வயிற்று பகுதியில அதற்கு தேவையான அந்த செரிமான நீர்களையும் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இல்லாம நம்ம கடகடன்னு சாப்பிடுறோம் அப்படின்னா, அதனுடைய செரிமானத்துக்கு தேவையான அந்த நீர்கள் வந்து நமக்கு வயிற்றுல வந்து சரியா சுரக்காத போது, தொடர்ந்து மந்த நிலை உருவாகி, இதுவும் கூட நாளடைவுல நமக்கு வாத சம்பந்தமான நோய்கள அதிகப்படுத்துறது, உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்க டிவியோ, இல்ல ஃபோனோ பார்த்துட்டு நீங்க உணவ எடுத்துக்க வேண்டாம். இந்த உணவ ஒவ்வொரு கவளத்தையுமே முறையா அத வந்து நல்லா மென்னு, ஒரு குறைஞ்சது 5 தடவையாவது அத நல்லா மென்னு, உங்களுடைய உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி, அதனுடைய சுவை, அதனுடைய தன்மை, அதனுடைய வாசம் இது எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்து அந்த உணவ நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு முழுமையா செரிமானமாகி, உங்கள உடலுக்கு தேவையான அந்த சக்திய வந்து கொடுக்கும். ஸோ உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டிவி பார்த்துட்டு கண்டிப்பா சாப்பிடாதீங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா, நெறைய சமயங்கள்ல சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா, அந்த உணவு வந்து கடகடகடன்னு சாப்பிடும் பொழுது அவங்களுடைய வயிற்று பகுதியில அந்த செரிமான சக்தி அப்படிங்கிறது வந்து குறைந்த நேரத்தில ரொம்ப சீக்கிரமா நம்ம வயிற்று பகுதியில தேங்க ஆரம்பிக்கும். வயிற்று பகுதியில புரோட்டீன் செரிமானம் நடக்கணும். ஸோ நீங்க எப்படி நல்ல உணவ மென்னு சாப்பிடுறீங்களோ, அந்த சலைவா கூட மிக்ஸ் ஆகும்போது தான் நம்ம வயிற்று பகுதி அதற்கான ஒரு சிக்னல் போகும். இந்த அளவுல கார்போஹைட்ரேட் இருக்கு, இந்த அளவுல வந்து புரோட்டீன் இருக்கு, இந்த அளவுல ஃபேட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போகும். நம்ம கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் நம்ம உமிழ்நீரிலிருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். புரோட்டீனோட செரிமானம் வயிற்று பகுதிக்கு போகும்போது, தேவையான அந்த என்சைம்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு அது முழுமையா செரிமானமாகும். அதே மாரி முன் சிறுகுடல் பகுதிக்கு வரும்பொழுது, அங்க வந்து அது கொழுப்ப செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மொத்த ஒரு செயல்பாடுமே நீங்க வாயில அந்த உணவ மெல்லும் பொழுது, அத முறையா நீங்க வந்து மென்னு அந்த உள்ள அனுப்பும்போது தான் அந்த சிக்னல்லாம் கரெக்ட்டா போகும். ஸோ இந்த மாரி நிலைகள்ல தான் நமக்கு தொடர்ந்து உணவு வயிற்றுல தங்கி, அது நமக்கு ரத்தத்தில சர்க்கரையோட அளவ வந்து அதிகப்படுத்தும்போது தான், சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாரி சர்க்கரைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, உங்க உணவ முழு மனதோட ஒரு தியான நிலையில உட்கார்ந்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க உடல் எடையையும் வந்து குறைச்சுக்கலாம். சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வரலாம். இத கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லுங்க. நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்றைக்கு நீங்க டிவியோ, இல்ல ஒரு ஃபோனோ பார்த்துட்டு சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் உங்க உடம்புல வந்து உண்டாகும்? இது எப்படி உங்களுக்கு உடல் எடையை அதிகப்படுத்துது? சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து இது சர்க்கரையோட அளவ வந்து அதிகப்படுத்துது? இந்த மாதிரி விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.